Yes. Hi people, hi everyone. Welcome to this beautiful discussion, a podcast discussion. So நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் இந்த மாதிரி சீரீஸாக இதை வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணணும், நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் டெய்ஸி, my very close friend. Hi. My classmate. We have studied together. Yes. And we are now practicing together. So நாங்கள் ரெண்டு பேரும் therapists, we are practicing. And we have lots of things to discuss. Maybe first thing that we wanted to discuss was this today's topic. So அது இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். Though we are having heavy hearts discussing this, I feel it's also a responsibility to talk about this so that இதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு, இதுலேருந்து ஒரு சின்ன ஹோப் யாருக்காவது ஒருத்தருக்கு கிடைச்சா எங்களுக்கு போதும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ குட்டி இன்ட்ரடக்ஷன் அபவுட் டெய்ஸி. ஸோ டெய்ஸி இஸ் lawyer by profession and also a psychotherapist. She deals with lot of women and people. அவங்களோட ஹீலிங் ஜேர்னிலையும் சரி, அவங்களோட லீகல் ஜேர்னியில் ஹீல் ஆகிறதுக்கும் சரி, நிறைய விஷயங்களில் வந்து ஷி இஸ் பீன் ஹெல்பிங் அண்ட் சப்போர்ட்டிங். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் விச் இஸ் ரைட் நவ் கரண்ட்லி ஹேப்பனிங், அப்யூசிவ் மேரேஜஸ், மென்டல் ஹெல்த், லாட் ஆஃப் திங்ஸ், சூசைட், இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங். ஸோ ஐ தாட் வீல் ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் திஸ். Crazy. Yes. Thank you, Kaushi, for inviting me here for this podcast. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் வாட் கைண்ட் ஆஃப் மென்டல் ஸ்டேட்ஸ் டு விமன் அண்டர்கோ பிஃபோர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறாங்கல்ல, டு ஈவன் டு எண்ட் தியர் லைஃப், அந்த லெவலுக்கு போகிறது வரைக்கும் என்ன மாதிரி மென்டல் ஸ்டேட்ஸை கோ த்ரூ பண்ணுறாங்க அண்ட் ஹவு டு நேவிகேட்? The first emotion that they undergone பார்த்தாக்க silence. They stopped talking. That is the first symptom. அந்த ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ கல்யாணம் பண்ணி போனாலே ஏன் திடீர்னு பேசுறது நிறுத்திட்டா, நல்லா பேசுவாளே, நல்லா சிரிப்பாளே, சடனாக சேஞ்ச் ஆகிருக்கு, பிஹேவியர் சேஞ்ச். ஃபஸ்ட் வில் பி த சைலன்ஸ். they don't talk about anything what is happening at home or anywhere else. ஸோ அது நம்ம அந்த இதை சிம்டமை நம்ம if we are able to catch it at an early stage, it will help us. After that silence comes the depression kind of thing, where they start isolating themselves. They don't talk to anybody ன்றது ஒரு தாண்டி ஒரு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறது, இல்லை பாத்ரூம்குள்ளே இருந்து வெளியில் வராமல் இருக்கிறது, தனி ரூம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறது. 15 minutes பாத்ரூமில் இருக்கிறவங்க, if they take it to half an hour, 45 minutes, they don't even walk out of the bathroom. It has to be addressed there. That is the second stage. Third stage is wherever they start looking for things. இப்போ இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுமே பார்த்தாக்க ஓவர் நைட் அந்த பொண்ணு அதை டிசைட் பண்ணியிருக்காது. ஏன்னா ஷி ஹட் காட் அந்த பெஸ்டிசைடு வந்து போய் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை வாங்கி எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு இவ்வளோ செய்கிறான்னா how long she would have prepared for this. ஸோ அந்த டைமில் யாராலையுமே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் இருந்திருக்காது. எல்லாருமே சரியாயிடுவா அப்படின்ற ஒரு கான்செப்டில் விட்டதுனால we are sitting and talking about it now. That is the saddest part here, because the persons close to her failed to identify it. Yeah. So I hear you say there are very very small subtle changes that we miss to identify. Yes. கரெக்ட்டுங்களா? நான் கேட்குறதுக்கு உன்ட்ட ஆஸ் அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி புது வீட்டுக்கு போகிறாங்க, வாட் ஆர் த சேஞ்சஸ் both emotionally and physically that girl undergoes? This is more like ஒரு இடத்துல நம்ம ஒரு விதை விதைச்சு அது அப்படியே வந்து பூத்து வந்துட்டுருக்கு. இப்போ வேரோடு பிடுங்கி அந்த செடியோ மரத்தையோ இன்னொரு இடத்துல நடுறது தான் ஒரு மேரேஜ். ஸோ போத் ஹர் ஃபிசிக்கல் அண்ட் ஹர் இமோஷனல் நீட்ஸ் ஹேவ் டு பி நவ் சாட்டிஸ்ஃபைடு பை தட் husband solely along with the in-laws. So ஒரு சேஃப் ஸ்பேஸ் எதிர்பார்த்துட்டு போகிற இடத்துல everything seems to be new for her. Like எல்லாமே அந்த ஹனிமூன் ஃபேஸ்ன்னு சொல்றமே, ஆக்சுவலா அவங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமான ஃபேஸ். ஆமா, the 90 days is not happiest phase of life. Exactly. It's a very unsafe space where all she wants to be is feel heard, feel made to feel belonged to. முதல்ல நான் ஃபிட் இன் பண்ண கஷ்டப்படக்கூடாது, வெல்கம் மீ வித் வார்ம்த். ஸோ இது எல்லாமே தான் அவங்களோட இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் இன்செக்யூரிட்டி
அப்புறம் ஒரு ஒரு பதட்டம், ஒரு நர்வஸ்னஸ், ஆன்சைட்டி, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, நான் என்னை எல்லாரும் சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் ஸ்டேட்ஸில் தான் இருப்பாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸே. ஸோ அங்கே தான் இட்ஸ் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த இன்லாஸ் அண்ட் த ஹஸ்பண்ட் சொல்லி டு மேக் ஹர் ஃபீல் சேஃப் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ தான் அங்கே வந்து அந்த செடி வந்து more so in an arranged marriage. Exactly, more so in arranged marriage. அப்பதான் அந்த செடி அங்க நல்லா டீப்பா ரூட்டட் ஆகி it will start to flourish. அதுக்குள்ளேயே அது ராட் ஆக ஆரம்பிக்கிறது is very saddening. அதான் very very saddening. ஏன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாமே புதுசு. Unless she is welcomed by that family, unless they are ready to do that, there is no point in going and ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், உலகத்துக்காக கல்யாணம் பண்ணாமல் அந்த பொண்ணுக்காகவும் கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் நல்லா. ஸோ இப்போ ஒரு விமன் வந்து ஷீ இஸ் வாக்கிங் இன் டு யுவர் ஆஃபீஸ், ஓகேவா, இன் த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஹர் டிஃபிகல்ட் மேரேஜ் லைஃப் ஆர் ரிலேஷன்ஷிப். அப்போ அந்த இடத்துல போத் லீகலி அண்ட் இமோஷ்னலி நீங்கள் வந்து என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு நான் இமோஷ்னலாக சொல்கிறேன், ஓகேவா, ஏன்னா தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ன்றது என்னோட ஃபீல். ஏன்னா ஈவன் தோ ஐ எம் அ ப்ரொஃபஷ்னலி ஐ எம் அன் அட்வொகேட், பேஷன் வந்து எனக்கு ஹாஸ் பீன் தி தெரப்பி அண்ட் கவுன்சிலிங் தான். ஏன்னா தட் இஸ் வேர் நிறைய அட்வொகேட்ஸ் இந்த உலகத்தில் பார்க்கலாம், கவுன்சிலர்ஸை பார்க்குறது ரொம்ப ரேராக போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் வருது அபவுட் கவுன்சிலிங் அண்ட் டாக்கிங் டு தெம். ஸோ ஒன்ஸ் இஃப் தே கம் இன் உள்ளே வந்தாங்கன்னா we can first do is sit and tell her, அம்மா நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்க, நீ என்ன சொன்னாலும் I'll keep it safe with me and this is not going to go back to your parents or your in-laws unless and until you want it. And the second question I will ask her is, உனக்கு என்ன வேணும்? இப்போ இந்த இப்போ இங்கே வந்துட்ட, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வேணும்? பேச ஆரம்பிக்கிறது, நீ பேசணுன்னா உனக்கு என்ன வேணும் நீ சொன்னீன்னா அது எதுவாக இருந்தாலும் செய்யறதுக்கு நான் இருக்கேன். எய்தர் ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷ்னலி, எதுனாலும் ஐ ஆம் ஹியர் டு சப்போர்ட் யூ. தட் இஸ் வாட் அ பர்சன் இன் தட் ஸ்டேட் நீட்ஸ். அது மட்டும் இந்த பொண்ணுக்கு கிடச்சிருந்ததுன்னா she would not have done this. This is the emotional side of it. Legally, what I would have advised a person if that girl had walked in, I would have told her, let us first make a list of things that is gone wrong with you in your life. Make a list. அதை என்கிட்ட கொடு. அதில் if there is something that is really offensive, that's என்ன சொல்கிறது, கிரிமினலாக அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, including the demand for dowry, which is very very criminal, and the physical abuse, அந்த லிஸ்ட்டை நம்ம வாங்கிட்டு அதுக்கு அந்த இடத்துலேருந்து we can proceed. அந்த லிஸ்ட் அந்த பொண்ணு என்ன கொடுத்துச்சுன்றதை வச்சு தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். only then the starts itself, legal procedure starts based on the complaint or the என்ன சொல்கிறது, the list of things that she says she has been undergoing. It starts only from there. So நம்மளா டிசைட் பண்ண முடியாது. It has to come from the individual concern. So there are so many avenues for that. Police station மட்டும் இந்த உலகத்தில் கிடையாது. Other than that, there are other avenues. இப்போ வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாண மேரேஜ் பிரச்சனைன்னு போனாலே அங்கேயே ஒரு கவுன்சிலர் வச்சுருக்காங்க. தே டூ அ கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளைண்ட்டே எடுக்கிறாங்க. ஸோ எங்கே போனாலும் கவுன்சிலிங் டஸ் கம் இன். ஸோ அதுவும் பண்ணியிருக்கலாம். வந்தாக்க ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். நம்ம பண்ணோன்னா அதுலேயே அந்த பொண்ணு வந்து தெளிஞ்சிரும், ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும் அதுக்கு. once she gets that strength to think, she will be able to process her emotions. If you don't think தான். My question to you, Kaushi, why don't these girls walk out of the marriage when they find it so difficult? They feel that marriages is a way of success that's been deeply imprinted by their families, their parents, the society. நீ மேரேஜில் கண்டினியூ பண்ணினா நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க, நீ ஒரு குட் கேர்ளாக இருக்க, சமத்தாக இருக்க. சொசைட்டினா யார்? சொசைட்டியே நம்ம தான். ஐ திங்க் வி ஆர் நவ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் டு கிவ் தட் கைண்ட் ஆஃப் அ ஒரு இம்ப்ரெஷன் ஃபார் தட் கேர்ள் தட் என்னால் இதுலேருந்து வாக்கவே பண்ணக்கூடாதுன்னா நான் வந்து ஐ எம் அ ஃபெயிலியர். ஷி ஃபீல்ஸ் லைக் அ ஃபெயிலியர். ஸோ சொசைட்டி இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் டு மேக் ஹர் ஃபீல் ஃபெயிலியர்னா நான் நினைக்கிறேன். சொசைட்டினா நீனு நானும் எல்லாரும் சேர்ந்தது தான். அப்போனா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் who are part of this society are also responsible for that child dying. Absolutely. Yeah, that's taking her own life.
That's why we are all feeling very disturbed because disturbed and we want to talk about it. Yeah. Daisy, என்னோடைய அடுத்த question ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான question. Do our legal systems make it easy for women to walk out of marriages or to end their marriages? இல்லை அது கஷ்டம் தானா? வித் டிக்னிட்டியாக ஒரு விமனால் வந்து இதை முடிக்க முடியுமா? ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் பண்ண முடியாது கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம லைஃப்பை விட்டுட்டு உயிரை விட்டு போகிறதோட கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஃபைண்ட் அ ப்ராப்பர் பர்சன், தெர் ஆர் அம்டி நம்பர் ஆஃப் அட்வொகேட்ஸ் ஹூ ஆர் வெரி வெரி குட். எல்லா நம்ம வந்து டிவியில் வர்றது வந்து ஏதாவது 4-5 பேர் தப்பு பண்ணுவாங்க, அவங்கள மட்டும்தான் வரும். கரெக்ட். ஸோ அட்வொகேட்ஸ்னாலே பொய் சொல்லுவாங்க, தப்பானவங்கன்றது கிடையாது, அதுலேயும் நல்லவங்க இருக்காங்க. நம்ம we need to find a person who is இது to help you out, who is good enough to help you out. லீகலாக போகணுன்னா there are police station போகலாம், with the help of an advocate you can go to the police station, get the relief. criminal offense இருந்ததுன்னா walking out of the marriage easiest வழி என்ன, நான் in my practice of so many years I will say, 2 பேருக்கும் பிடிக்கலையா மியூச்சுவல் கன்சென்ட்டில் பிரிஞ்சு போயிடலாம். ஏன்னா உனக்கும் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா யாரையும் ஒருத்தரோட சேர்ந்து வாழுன்னு கம்பல் பண்ணவே முடியாது. மேரேஜஸ் ஆர் சம்திங் தட் போத் பார்ட்டிஸ் ஹேவ் டு அக்ரி ஆன், ரைட்? ஸோ வென் ஒன் பார்ட்டி டசன்ட் வாண்ட் டு லிவ் வித், இட் இஸ் ஈஸியர் டு டிசால்வ் அ மேரேஜ் த்ரூ மியூச்சுவல் கன்சென்ட். அது இல்லையா டைவர்ஸ் போட்டு வாங்க முடியும். தெர் இஸ் யூ கேன் 6 months to 1 year கூட வாங்கியிருக்கோம், பட் இழுத்துட்டு இருக்கதும் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். எல்லா கேஸும் ஒரே மாதிரி கிடையாது. ஹவு டு யூ டிஃப்ரென்ஷியேட் between a rough phase in a marriage and unsafe marriage? Yeah, very good question actually. ஏன்னா rough phase of marriage is a common phase in life. I think everybody has to undergo that phase. Yes. நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. நாங்களாம் கஷ்டப்பட்டு தானே வந்து இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் தாண்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். பட் ரஃப் ஃபேஸஸ் ஆர் காமன், வேர் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சண்டைகள் வரும், சேலஞ்சஸ் வரும், ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபினான்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் வில் கம். பட் தேர் இஸ் லவ் at the back. There is love and respect for the couple, so that they are always ready to work it out. ஒரு 10 நாள் பேசலனாலும் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு அவங்க ஃபிகர் அவுட் பண்ணி போகிறது பேர் ரஃப் ஃபேஸ். பட் இதுவே அன்சேஃப் மேரேஜஸ் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கூட இருக்கிறதோ அந்த மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறதே உங்களுக்கு அன்சேஃபாக ஃபீல் ஆகும். யூ ஃபீல் கம்ப்ளீட்லி ஆன்ஷியஸ் அபவுட் இட், யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் லாஸ்ட், you want to end up your life, you don't feel yourself, you start to lose yourself. So இதெல்லாம் தான் வந்து is an unsafe marriage, which is a proper red alert. So இதெல்லாம் தான் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். So Daisy, coming to the next important question, what do parents role, what is parents role இந்த மாதிரி வந்து ஒரு abusive marriages or relationships-ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ் பண்ணுறது, ஆர் அவங்கள வந்து பெட்டர் ஆக்குறது, இது ரெண்டுமே வந்து ஐ ஃபீல் இஸ் அ பேரண்ட்ஸ் ரோல். ஸோ அவங்களோட ரோலை வந்து இங்கே எப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க இப்போ இருக்க கரண்ட் ஜெனரேஷனில்? ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நமக்கு பேரண்ட்ஸ்னாக்க நம்ம எல்லாருமே ஒரு பெடஸ்டலில் வச்சு பார்க்குற பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர். இப்போ கரண்ட் ஜென்ரேஷன், தட் இஸ் ஜி ஜென்ரேஷனோ ஏதோ ஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வி ஆல் கீப் ஆர் பேரண்ட்ஸ் இன் பெடஸ்டல். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கோம், வளர்த்துட்டும் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், பேரண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் அந்த பொண்ணோ பையனோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் வச்சுக்கிறாங்க. பட் பேரண்ட்ஸோட ரோல் எங்கே வருதுன்னா, வென் உங்களோட பையனோ பொண்ணோ, நான் பொண்ணோட அம்மா அப்பா மட்டும் சொல்லவே மாட்டேன், பையனோட அம்மா அப்பாவும் ஹாவ் ஈக்குவல் ரோல் இன் திஸ், ஈக்குவல் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் திஸ். அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க 2 பேரும் ஒரு ஃபேமிலி ஆரம்பிக்கிறாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங் இஸ் வி ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, பிரச்சனை இருக்கும்போது மட்டும் நம்ம உள்ளே நுழைஞ்சு அட்வைஸ் பண்ணுறத செய்யணும். இல்லை நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, இல்லை பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னா அவனை தனியாக கூப்பிட்டு பேசி அதுக்கு சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இல்லாட்டி அடுத்தது என்னன்னு யோசிக்கணும். எதுனாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்பேஸை அந்த குழந்தைக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும், பையனோ பொண்ணோ. அண்ட் தி அதர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பேரண்ட்ஸ் இருக்காங்க, வேர் அந்த பொண்ணோ பையனோ காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரையும் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாம் இவங்களுக்கு தெரியணும். தட் இன்டர்ஃபியரன்ஸ் ஆல்சோ ஸ்பாயில்ஸ் த மேரேஜ் இட் செல்ஃப். ஏன்னா அவங்களுக்கு அந்த புது குடும்பத்தில் ஒரு ஒட்டுதலே வராது. எங்கள் அம்மா அப்பா தான் எல்லாம், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, அந்த மேரேஜ் வில் நெவர் பி சக்ஸஸ்ஃபுல். எஸ்,
அந்த மாதிரி பேரண்ட்ஸை அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருக்கிறது தான் சேஃப். ஸோ நம்மளோட ஆஸ் அ பேரண்ட் நமக்கு தான் ஃபஸ்ட்டு பையனோ பொண்ணோ வளர்க்கும் போதே நீ கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணினா அது உன் ஃபேமிலி, உன் ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நீ வச்சுக்கோ. உனக்கு ஹெல்ப் வேணுமா, நான் இங்கே தான் இருக்கேன், ஐ வில் ஆல்வேஸ் பி தேர். முன்னாடி போறியா, தடிக்க விழுந்தியா, நான் தூக்கி விட நான் வருவேன், அதுக்குன்னு உன் கையை பிடிச்சி நாள் முழுசும் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம நல்லாயிருக்கும், பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும். வெரி நைஸ். Parents note this. இல்லையா, இப்போ எங்களை மாதிரி யங்கர் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் who are bringing up 5-6 year olds, please note. இப்போலேருந்து நம்ம இதை பண்ணாதான் I think the next generation will have understand. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் that we have to teach our children as parents is give and take. ப்ளீஸ் டீச் பாய் ஆர் அ கேர்ள், நீ கொடுத்தினா நீ வாங்கிக்கவும் உனக்கு உரிமை இருக்குன்றதை சொல்லி கொடுத்து வளங்க. பொண்ணுங்கள்கிட்ட நீ கொடுத்துட்டே இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லி வளர்க்காதீங்க. இன்னொரு சிச்சுவேஷன் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எல்லா வீட்லேயும் மதர்ஸ் விட்டு கொடுத்தே பழகிடுறாங்க. ஸோ அதை பார்த்து வளர்கிற பிள்ளைங்க மேல் ஆர் ஃபீமேல் வாட் தே டூ, நம்ம வளர்ந்தாக்க பொண்ணு தான் விட்டு கொடுக்கணும், பசங்க விட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு அது என்ன கெத்துன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கெத்துன்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது என்னோட டிக்ஷனரியில். ஸோ அந்த மாதிரி வளர்க்காமல் நம்ம சின்னதுலேருந்தே அம்மா விட்டு கொடுத்தா ஒரு நாள் அடுத்த நாள் அப்பாவும் விட்டு கொடுப்பாங்க. நம்ம வீடு இப்படி தான். ஸோ நான் வளர்ந்து வரும்போது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது நானும் விட்டு கொடுப்பேன், என் ஒய்ஃபை விட்டு கொடுக்க வைப்பேன். 2 பேரும் கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் அது அழகாக போகும். தட் வில் ரன் ஸ்மூத்லி. அது I think you have answered my next question, which is adjustment-ஐ எப்படி ரீடிஃபைன் பண்ணுவீங்க? எஸ்பெஷலி இந்த அப்யூசிவ் மேரேஜஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையாங்கிற ஒரு கொஸ்டினை தான் நான் கேட்கணும்னு வந்தேன். அது நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த கொஸ்டினை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஷுட் பி மியூச்சுவல், இட் ஷுட் பி a give and takeன்னு. பட் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் அப்யூசிவ் மேரேஜஸ், do you think it's valid? எனி அப்யூஸ் ஹேஸ் டு பி ஸ்டாப்ட். இப்போல்லாம் ஸ்கூலில் டீச்சர்ஸ் குழந்தைங்களை திட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதை வந்து ஒருத்தர் அப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை வேடிக்கை பார்க்குறோன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு இன்னும் வை டு யூ டூ திஸ்? அப்படி உங்கள் பொண்ணுக்கு படிக்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு சொத்து இருக்குது, தென் வை டு யூ கிவ் அப்? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் திட்டினா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறோம். வி ஆர் இன் தட் சிச்சுவேஷன். தட் இஸ் கால்ட் அன் அப்யூஸ். இப்போது மாமனார் மாமியார் அது மருமகனை திட்டினாலும் சரி மருமகளை திட்டினாலும் சரி அது மட்டும் எப்படி கரெக்டுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தப்பு தானே? Absolutely. So it should not be, there should not be any adjustment in an abusive marriage. Yes. Why do we as in 2025 still glorify the status of staying married even if it is an unsafe marriage? Why do we glorify that? Because it is also a way of defining success for everybody in the family, for the child, for everybody. லைக் இப்போ எப்படின்னா குழந்தையிலேருந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறோமா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களா, ஓகே அது எனக்கும் பெருமை, எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பெருமை, இந்த சொசைட்டிக்கும் பெருமை. அடுத்தது 10th ஸ்டாண்டர்டில் வந்து ரேங்க் வாங்குறாங்களா, ஓகே அடுத்தது டாக்டர் சீட் வாங்குறாங்களா, அதே மாதிரி அடுத்தது என்ன கல்யாணம், கல்யாணத்தை பண்ணி நிம்மதியாக லைஃப் ஃபுல்லாக வாழ்கிறாங்களா, அப்படின்னா என் குழந்தைய நான் படிக்க வச்சு தூரம் ஆளாக்கி எல்லாம் பண்ணுறதுக்கு என்னுடைய இது ஓவர் அண்ட் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப், தட்ஸ் ஆல். அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கூட இருக்குது நிறைய பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. வெரி மச் அண்ட் இட்ஸ் லைக் இட்ஸ் அதான் நான் சொல்கிறேனே, இது வந்து இல்லைனா அது ஃபெயிலியருங்கிறத அவங்களுடைய மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் போத் த பேரண்ட்ஸ் அண்ட் த சில்ட்ரன், ஐ மீன் த grown up children, it's a definition of failure. நான் வந்து லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் வாழப்போவே முடியாது, எதுவுமே நடக்காது, கல்யாணம்னு முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான் நிறைய பேருக்கு இருக்குது. நான் இந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டா இந்த உலகம் என்ன சொல்லும், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன கேட்கும், உலகத்தில் அடுத்தது என்ன பண்ணுவாங்க, எனக்கு இன்னொரு மேரேஜுங்கிறது லைஃப்பில் பாசிபிளா, இட்ஸ் எண்ட் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்றது ஃபார் எவ்ரிபடி இட் சீம்ஸ் டு பி லைக் தட். ஸோ அதுக்கு பெட்டரு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவது வாழ்ந்துட்டு போயிடுறேன், இத்தனை காலமாக நம்ம அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஸ்டேயிங் மேரிட் இஸ் பெட்டர் தென் ஸ்டெப்பிங் அவுட் ஃப்ரம் இட் அப்படின்ற மாதிரி ஒரு திணிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது நம்ம சொசைட்டியை பொறுத்தவரையும். திஸ் இஸ் அவுட் ஆஃப் இது. மேரேஜ் இஸ் கன்சிடர்ட் த மெயின் திங் இன் லைஃப், நாட் அ பார்ட் ஆஃப் லைஃப். பட் ஆக்சுவலா மேரேஜ் இஸ் ஒன்லி அ ஸ்மால் பார்ட் ஆஃப் லைஃப். அதர் தேன் தட் there is work, there is children, there is family, there is your own satisfaction
என்ரிச்மெண்ட், இது எல்லாம் இருக்குது. அதில் ஒரு இதில் ஃபெயிலியர்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடாது. இதை நம்ம எல்லாம் புரிய வைக்கணுமா இல்லையா? ஹூ ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆஸ் அ பேரண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்ப திரும்ப நமக்கு வர்றது வந்து பேரண்ட் வந்து நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒருவேளை அது ஒத்து வரலன்னா யூ ஹாவ் அ ரைட் டு வாக் அவுட் ஆஃப் இட்ன்றதையும் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணுன்றது I think it is as parents நம்மளோட பேசிக் ரெஸ்பான்ஸ். So that means we should start it from LKG. Yeah. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, திருப்பி சந்தோஷமா இருக்கியா, இன்னொரு தடவை இந்த கிளாஸ்ல கூட படி பரவாயில்ல. So every time that you fail there is another way. அதுல போ நீ MBBS சீட் கிடைக்கலையா இன்ஜினியரிங் படி, இன்ஜினியரிங் படிக்கலையா ஆர்ட்ஸ் படி. இந்த ஒரு கைண்ட் ஆஃப் பிளான் ஏ இல்லனா பிளான் பி ஏன் பேரண்ட்ஸ்க்கு சின்ன வயசுல இருந்து பண்ண சொல்லி கொடுக்க தெரியல. அதை சொல்லி கொடுத்திருந்தா marriages are also a part of life. கீழ விழுந்தே எந்திரிச்சு விழலாம். சிங்கிளா கூட நான் வாழ்ந்துட்டு போறேன், அது என்ன, I will figure out what I can do about it அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து parents have to build right from a young age. அவங்கள நீ குட் பாயாவே இரு, குட் கேர்ளாவே இரு, நான் சொல்றத படியே கேளு. எத்தனையோ அடல்ட்ஸ் இப்போ வரைக்கும் me in 30s இப்போ வரைக்கும் அவங்க என்ன தெரியுமா, எங்க அம்மா அப்பா தப்பா நினைச்சுக்குவாங்க, எங்க அம்மா அப்பா வந்து ஹர்ட் ஆயிடுவாங்க, இன்னும் கூட they are not able to take decisions for their children itself. அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு தூரம் அது வயர்டா ஹார்ட் வயர்டா உங்க பிரெயின்ல சின்னல இருந்திருக்கு. because they want to feel safe, they don't want to get that disappointment from their parents, neglect from their parents, so they always want to stay good. அந்த குட் தான், நான் நல்லா இருந்துக்கிறேன், நல்ல பிள்ளையா இருந்துக்கிறேன் என் அம்மா அப்பா. ஆனா நல்ல பிள்ளையா இருக்கிறது தப்பே கிடையாது if it does not affect your mental health or your mental well-being or physical well-being. இப்போ நம்ம பேசுற கேஸ்ல வந்து it has gone to a level where we have lost a life which is never ever going to come back. இந்த ஸ்டேஜ்ல அந்த பேரண்ட்ஸும் கதறாங்க. there is one part of people who are saying நீங்க மத்தவங்களெல்லாம் யோசிக்காம அந்த பொண்ணு போய் சேர்ந்துட்டான்னு. கிடையாது, அந்த பொண்ணு அவ்வளோ பெரிய எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்திருக்கானா. how much she would have undergone, how much she would have actually wanted to cry out for help. She didn't cry out for help because she didn't know there are people who can help her. Similar women will be watching out this video. If they are stuck, what is that one piece of advice you will give? I will give, please reach out to anybody. First stage of உங்களோட closest என்ன சொல்கிறது வால் ஆஃப் சேஃப் ஸ்பேஸ்னால் உங்கள் அம்மா அப்பா, அவங்கள்ட்ட பேச முடியலையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பேச முடியலையா, ட்ரை டு ரீச் அவுட் டு அ ப்ரொஃபஷ்னல். கவுன்சிலர்ஸ் ஆர் தேர். நீங்கள் போய் கூகுளில் உட்காந்து தேடுங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கவுன்சிலர் கிடைப்பாங்க. வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும்னா உங்களுக்கு, இப்போ நீங்கள் அடையாரில் இருக்கீங்களா, அண்ணா நகரில் ஒரு கவுன்சிலரை தேடுங்க, போய் பார்த்துட்டு வாங்க, உட்காந்து பேசுங்க. அதுக்காக மட்டும்தான் வாயை திறந்து நம்ம பேசணுன்னா யூ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன். அது வந்து உங்கள் கவுன்சிலர் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, நீங்கள் உங்களுக்கே கண்டுபிடிப்பீங்க. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ப்ளீஸ் டாக் டு சம்ஒன். எனக்கும் அந்த ஒரே ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான் ஐ எம் கிவிங் டு ஆல் த விமன் வாட்சிங் அவுட். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்டக் ஆனாலே ப்ளீஸ் டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு வெயிட் ஃபார் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற ஸ்டேஜ்ல நீங்க போய் இருக்காம தட் இனிஷியல் ஸ்டேஜ் வேர் யூ ஃபீல் தட் அந்த ரஃப் ஃபேஸ்ங்கிறது எனக்கு இப்போ அன்சேஃபா மாறிட்டு இருக்கு. ஐ வாண்ட் டு ஃபிகர் அவுட் வாட் இட் இஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேரேஜ், இட்ஸ் மேபி அபவுட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். யூ ஃபீல் தட் யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் டேக்கிங் அ டோல். ப்ளீஸ் டேக் சப்போர்ட். முதல் ஸ்டெப் மேபி டாக் டு சம்படி whom you trust. Trusted individuals நம்ம கூட இருப்பாங்க, 1 or 2 people. Then or அவங்க சொன்ன மாதிரி professionals, other friendly professionals like lawyers, any people, எல்லாருமே friendly தான். நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். People don't judge, they actually care for you அப்படிங்கறத நீங்க வந்து யோசிக்கணும். They are just a message away, a call away. So please do reach out and don't feel that you're stuck. We are all there to support and navigate each other, and we are not you are not alone in this. We are all there. We are all there, and even if this video helps one person, that is more than enough for us. If it helps a lot of people, we'll be very happy. Even if it reaches one individual, that is more than enough for us. Yes. Thank you so much, Daisy. Thank you Kaushik. இந்த டிஸ்கஷன் மூலமா நம்ம வந்து இருக்கிற அந்த டிஃபிகல்ட் ஸ்டேட்டை இன்னும் ட்ரிகர் பண்ணாம I think we have given them more of confidence and motivation and a way out of things so that we prevent lot more lives in future. So adanaala we take this responsibility of touching that one life at that one moment at a time. So yes, thank you so much Daisy, and we continue this series. அப்புறம் போக வேற டாபிக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். So thank you so much. Thank you.